கிரிக்கெட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் கேம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஸ்ட்ரீட்லேயும் சரி, நிறையா கிரவுண்ட்லேயும் பார்ப்போம், நிறைய பேர் வந்து கிரிக்கெட் ஆடிட்டுருப்போம். ஸோ நம்ம கிரிக்கெட் ஆடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பால் ஆடிருப்போம். ரப்பர் பால் ஆடிருப்போம், டென்னிஸ் பால் ஆடுவோம். ப்ரொஃபஷனலாக ஆடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பால் ஆடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சன்லே அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பால். இது வந்து வின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 பேக் அது மாதிரி கிடைக்கிது, 12 பேக் அது மாதிரி கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி பேக் சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த பாலோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 to 100 grams இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு வந்து ரப்பரில் பண்ணியிருக்காங்க. டென்னிஸ் பாலோட கம்பேர் பண்ணும்போது இது சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வாங்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு லாங் லைஃப் வருது. விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து கிழிஞ்சிடாமல் வேர் அண்ட் டேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச் பால் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கோ இல்லை ஸ்பின்னோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டாக இருந்தீங்கன்னா, பவுலராக இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெட் ப்ராக்டிஸ் அதே மாதிரி பவுலிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கனால நீங்கள் ஃபேஸ் பவுலராக இருந்தீங்கன்னா இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், இப்போ நீங்கள் வந்து இல்லை ஒரு ஸ்பின்னராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கும் இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பாலுக்கு ஈக்குவலண்ட்டாக இதோடைய பிஹேவியர் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பாலோட ஒரு ஃபீலிங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதோட வேர் அண்ட் டேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இந்த பாலோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் உங்களுக்கு வரும். அதுக்காக ப்ராக்டிஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெஸ்ட் கம்பேனியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்டு பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. நம்ம பேக்காக வாங்கும் போது ஒரு அசார்ட்டட் பேக்கிங்காக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் வரும். நான் வாங்கின 6 பேக்கில் 2 எல்லோ கலர், 2 ஆரஞ்சு கலர், 2 பிங்க் கலர் பால் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கிங் சைஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் பாலுக்கும் இந்த வின் பாலுக்கும் சப்போஸ் நம்ம பிச் பண்ணோம் அப்படின்னோம்னா என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களை நான் காமிக்கிறேன். இப்போ டென்னிஸ் பாலை வந்து பிச் பண்ணேன்னா நல்லா அதிகமான பவுன்ஸ் ஆகுது. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்பாலை பிச் பண்ணும்போது அதோட கம்மியான ஒரு பவுன்ஸ் தான் இருக்குது. இந்த வின்பாலோட வெயிட் பார்த்திங்கன்னா 80 to 100 grams இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே விளாட்றதுக்கு அவ்வளோ சூட்டபுளான ஒரு பால் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால இது வந்து திங்ஸ் எல்லாம் வந்து உடச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவுட் சைடில் விளாட்றீங்க, நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை கிரவுண்டில் விளாட்றீங்க அப்படின்னா இந்த பால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல டென்னிஸ் பால் வாங்கணும் அப்படின்னா 50 to 75 rupees அந்த மாதிரி இப்போ தான் கிடைக்கிது. இந்த வின் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் பேக் அதிகமாக வாங்கினீங்கன்னா நல்ல எக்கனாமிக்காக கிடைக்கிது. 40 to 50 rupees தான் இதோடைய ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வருது. இந்த விண்டு பாலை நார்மல் டென்னிஸ் பால் பேட் அதுலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்டிச் பால் ஆர் அந்த பேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்பெஷலாக வந்து ரொம்ப ஹெவியான பேட்டு தான் வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நம்ம டென்னிஸ் பால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்டாக இருக்கும், அந்த ஸ்பாஞ்சி அவுட் சைடில் இருக்கும். யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஸ்பாஞ்சினஸே போயிடும், கொஞ்சம் பாலோட இது கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஆனால் இந்த விண்டு பாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக வேர் அண்ட் டயர் இல்லாதனால நீங்கள் வந்து இந்த பால் வந்து யூஸ் பண்ணுற வரைக்குமே ஒரே மாதிரி உங்களால் ஈவனாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த சன்லே வின் பாலே 3 பேக்லேயும் வருது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 பேக் வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பவுலிங் ப்ராக்டிஸுக்கும் சரி, இல்லை பேட்டிங் ப்ராக்டிஸுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த வின் பால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும். இந்த வின் பாலோடைய பையிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.